கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அழியாத அலங்கரிப்பு அப்படி என்றால் என்ன? உலகத்துக்குரிய அலங்கரிப்பு என்று ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய அலங்கரிப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, அதாவது சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அதுவே அவனை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும், காணிக்கைகளை கொண்டு போக வேண்டும், அவருடைய சந்நிதியில் பிரவேசித்து பரிசுத்த அலங்காரத்துடனே. நம்ம முதலாவது பார்த்த வசனத்தின்படி சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே ஒரு மனிதனை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களிடம் விரும்புகிறது இந்த காரியத்தை மாத்திரமே. பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற அலங்கரிப்பு உங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேதம் கூறும் அலங்கரிப்பு என்ன என்பதை 4 காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தாழ்மை. ஆதார வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தாழ்மை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அது அவனை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நிமித்தமாக அவனுக்கு கர்த்தரே கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இன்று உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஆனால் ஒருவன் உயர்த்தும் பொழுது அவன் விழுந்து போகிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனம். தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முன்பு சொன்னது போல தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து அவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்று கர்த்தர் நம்மிடம் விரும்புகிற அலங்கரிப்பில் ஒன்றாக தாழ்மை இருக்கிறது. இரண்டாவது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஆதார வசனம் 25வது சங்கீதம் 9வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் சாந்தமுள்ள குணம் உடையவனாய் இருக்கும் பொழுது, அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற தமது வழியை போதிக்கிறார். அப்போ கர்த்தருடைய வழியை ஒருவனுக்கு போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதோ அதை கர்த்தர் அவனுக்கு முன்பே அறிவிக்கிறவராய் இருக்கிறார். தமது வழியை, அதாவது அவனுக்கென்று வைத்திருக்கிற வழியை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கடைசியாக பாருங்க, 147வது சங்கீதம் 6வது வசனத்தின்படி சாந்த குணம் உள்ளவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிறார். இதற்கு முன்பு பார்த்ததுல தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை அறிந்து கொண்டோம். இதில் சாந்தம் குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, தாழ்மையும் சாந்தமும் வெவ்வேறானது. தாழ்மை என்பது அவனை அவன் தாழ்த்துவான், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவனாய் இருப்பான், தாழ்மையாக நடப்பான். அமைதலும் சாந்தமும் என்பது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், அதிகமாக பேச மாட்டார்கள், எந்த முடிவுகள் எடுத்தாலும் பொறுமையாக இருந்து யோசித்து சிந்தித்து எடுப்பார்கள். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ள ஒரு மனிதனை பூமியை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இதை நாம் 37வது சங்கீதம் 11வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள் சாந்தம் இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் உயர்த்துகிறார், அவனுடைய வழியை கர்த்தர் அவனுக்கு முன்பே போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அடக்கமும் அமைதலும். ஆதார வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம்.
அமைதலுள்ள ஆவி தேவ பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடக்கமும் அமைதலும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்குள்ளயும் இந்த சுபாவம் ஈஸியா வர்றது கிடையாது. ஆனா நம்ம முயற்சி பண்ணோம், கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி நம்ம அதை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மிடம் விரும்புகிறது என்னவென்றால் 1 தீமோத்தேயு 2 வசனத்தின்படி யாவற்றையும் அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், அதன்படி செய்வதற்கு நம்ம அமைதலாக பொறுமையுடன் அதை கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஏனோ தானோ என்று கேட்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ரொம்ப உற்சாகமா கேட்டு அதை விட்டுறக்கூடாது. நம்ம எப்படி கேட்கணுமா, பொறுமையா அமைதியா நம்ம கேட்டு அதை கற்றுக்கொண்டு அப்படின்னா அதுல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நமக்கு புரிஞ்சு அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு ஒன்றி இருக்கிற சத்தியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அதை அமைதலுடன் கற்றுக்கொண்டு அதன்படி பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தரின் சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 வசனத்தின்படி அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இதற்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது ரொம்ப கோவப்படுவீங்க, இல்லைன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எரிச்சல் கோபம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், புறம்பான அலங்கரிப்பை நீங்க நாடாம கர்த்தர் விரும்புகிற அலங்கரிப்பு, அதாவது பரிசுத்த அலங்கரிப்பு, அமைதலும் சாந்தமும் ஆன உள்ளான இருதயத்தில் வருகிற குணமாகிய அந்த அலங்கரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியாக நற்கிரியைகள் நமக்குள் இருக்க வேண்டும். அதுவே ஒருவனை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. ஆதார வசனம் எபிரேயர் 13 வசனம், நற்கிரியைகள் செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நற்கிரியைகள் என்றால் நன்மைகள் என்று அர்த்தம். பிறருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், நம்மால் இயன்ற உதவியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே கர்த்தருக்கு அலங்கரிப்பாக இருக்கிறது. 2 தீத்து 3 வசனம், நற்கிரியைகள் செய்ய பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி ஒருவனுக்கு ஜென்ம சுபாவத்திலிருந்து அது வரல, ஆனால் நற்கிரியை செய்ய அவன் முற்படலாம், அவன் பழகலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று தீத்து 3 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி நற்கிரியைகளை செய்யக்கூட நம்ம ஜாக்கிரதையா கவனமுடையவர்களா இருக்க வேண்டும். ஒரு பெருமைக்காகவோ இல்லைன்னா பிறர் நம்மை உயர்த்துவார்கள் என்ற நோக்கத்தோடு நம்ம நற்கிரியைகளை செய்யக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதவாறு நம்ம உதவிகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உதவி என்பது பணம் பொருள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள், இல்லை என்றால் உங்களால் இயன்ற ஜெபத்தில் நீங்கள் அவர்களை தாங்கும் பொழுது அதுவும் நற்கிரியையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் எப்பொழுதும் நன்மை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும் என்று. இதுவே பிதாவின் சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, உள்ளான அலங்கரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். உள்ளான ஆவியில் உங்களுடைய இருதயத்தில் நற்குணங்களும் சாந்தமும் அமைதலும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது, சாந்தமுடையவர்களாய் அடக்கமுடையவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார். பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 4 காரியத்தை ஆராய்ந்து பாருங்க. வேத வசனங்களின்படி சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு நீங்க முற்படுங்க. நிச்சயமாக அது உங்களை அலங்கரிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறவர்களாய் நம் ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா?
அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டப்பா. தயவாய் மன்னிங்க. இன்று அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாதவர்கள் உண்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கண்கள், சிந்தனைகள், இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தில் அப்பா அமைதலும் சாந்தமும் இருக்கட்டும் அப்பா. தாழ்மையை தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களை நாங்கள் உயர்த்தக்கூடாது, எங்களுடைய சொந்த புகழ்ச்சியை நாங்கள் தேடி போகக்கூடாதுப்பா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்பா. தாழ்மை எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கிருபை கொடுத்து நீரை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெட்கத்துக்கு பதிலாக இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. பரிசுத்தமாய் வாழப்பா கிருபை செய்வீராக. உடைய ஆலயத்தில் உட்பிரவேசிக்கும் போது நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த அலங்காரத்துடன் அப்பா கம்பீரமாக நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க துதிக்க அப்பா கிருபை செய்வீராக. கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கிரியை செய்து நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு உம்முடைய வழியை நீர் காண்பிக்கிறீர் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே உம்முடைய வழியை அப்பா நீர் அவர்களுக்கு காண்பித்து கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில அவங்க என்னென்ன காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களுக்கான பதில்களை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க, கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. உமக்கு பயந்து தகப்பனே உம்முடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் தங்களை தாழ்த்தி கிருபைகளை பெற்றுக்கொண்டு அப்பா அவர்களுடைய தலைகளை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துங்கப்பா. இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் நீ நேசிக்கிறீரப்பா. அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் தகப்பனே. வாயிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. யாரெல்லாம் இக்கட்டுல கடினமான சூழ்நிலைகள்ல சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ என் தேவன் நீர் அப்பா அற்புதத்தின் தேவன் அல்லவாப்பா. நீர் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுவீராக. அப்பா, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தயவா எங்களுக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. முடி சித்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் அப்பா கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை கடக்க கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று இருக்கிற நாட்களையும் நாங்கள் கடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. நாளைய தேவையை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாளைய தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, நெருக்கத்துல பாடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. உண்மை விசுவாசிக்கிறோமாப்பா, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க. அற்புதத்திற்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் பலப்படுத்தி கிருபை செய்வீராக. அப்பா, வியாகுலப்படாதபடிக்கு அப்பா அவருடைய வாழ்க்கையை நீர் திடப்படுத்தி அப்பா முன்னேறி நடக்க கிருபை செய்யுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க கிருபை கொடுப்பீராக. அப்பா, நீர் பிள்ளைகளை தாங்கி தேற்றி வழிநடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளின் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் பலப்படுத்தி உம்முடைய சித்தம் செய்து அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலைகளை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுக்கு சாந்தமும் நற்கிரியைகளையும் அமைதலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.